கழுத்துக்கு வந்து நான் வந்து பார்டர் வச்சு தையல் போட்டு வரேன். இந்த லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பத்தலை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் எப்படி போகிறோன்னு பாருங்கள். ஒரு பார்டர் பீஸை பிசுறு இல்லாமல் கொஞ்சமாக நம்ம வந்து மடித்து ஏற்கனவே வச்சுட்டு வந்ததுக்கு அடியில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம். லாஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு பத்தலை, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பத்தலை, ஒரு 3/4 இன்ச்சுக்கு பத்தலைனா மட்டும் இதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் வச்சு தையல் போட்டிருக்கிறேன். இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தையல் ஒன்று அப்படியே நம்ம வந்து போட்டுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 2வது தையல் அந்த பிசுறு வந்து மடிக்கிறதுக்காக மேல் பக்கம் மடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து நேராக வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதாவது ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குள்ளே வந்தால் மட்டும் இதை செய்யுங்க. ஏன்னா லாஸ்ட் எண்டு அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் கழுத்து ரவுண்டில் வந்து நமக்கு வந்து தெரியும். இந்த வீடியோவை முழுமையாக காண சேனல் நேமுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை வந்து டச் பண்ணுங்கள். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை காண தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.